நமஸ்கார். அவருக்கு எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்பு உடம்புக்கு கேடு பண்ணு பேசிக்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு பற்றி பார்க்க போறோம். நாம எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எல்டிஎல் கெட்ட கொழுப்போ இல்லை ட்ரைகிளிசரைட்ஸ் லெவலோ அதிகமா இருந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு பயந்துக்கிறோம். உடனே டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்களும் வந்து உடனே மருந்து எழுதி கொடுக்குறாங்க, இல்லை அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாம் பார்க்குறோம். இப்போ ரீசெண்ட் ஆஃப் த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எல்டிஎல் ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமா இருக்கிறது மாத்திரமே வந்து நாம பிரச்சனைகளுக்கு காரணம்னோ, இல்லை வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னோ, இல்லை வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம் வருதுன்னு சொல்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா, நாம ரத்தத்துல உள்ள ஒரு மெழுகு மாதிரி பொருள் அது எவ்வளவு இருக்குது, அந்த அடர்த்தியை பொறுத்து நாம வந்து எல்டிஎல்னோ ட்ரைகிளிசரைட்ஸ்னோ, அதாவது ஹெச்டிஎல் சொல்றது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்ல பாக்குறோம். இந்த கொழுப்பு வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான கண்டிப்பா உடம்புக்கு தேவை. ஏன்னா உடம்பு வந்து இந்த செல்ஸ் உட்பட தேவையான எனர்ஜி அதுல இருந்தா வருது. அப்புறம் நம்ம எலும்புகள்லாம் வந்து நல்ல வலுவா இருக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து நம்ம வந்து கொழுப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வைட்டமின் ஏ, டி, இ, கே இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் வந்து கொழுப்புல தான் கரையுது. ஸோ அது வந்து நம்ம பிரெயினுடைய எனர்ஜிக்கு ரொம்ப தேவை. இது போக நம்ம சில கொழுப்பு வகைகள்லாம் வந்து ரத்த குழாய்கள்ல, அதாவது இருதயத்தோட ரத்த குழாய்கள் வந்து நல்லா இயங்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த கெட்ட கொழுப்பு ஃபுல்லாவே கேடு இல்லை. இந்த எல்டிஎல்ல வந்து அப்போ லைப்போ புரோட்டீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் டேஞ்சரஸ். ஸோ இதனுடைய லெவல் பாத்தீங்கன்னா 2-8%. அதுக்கு அதிகமாச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இந்த அப்போ லைப்போ புரோட்டீன் தவிர மற்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒன்றும் ரொம்ப கேடு பண்றதில்ல. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆயில் அதாவது எண்ணெய் வகைகளை ரொம்ப குறைச்சிக்கணும். அப்புறம் வந்து அனிமல் மீட், அதாவது மாமிசம் வந்து அந்த அனிமல்ல இருக்கக்கூடிய மாமிசங்கள் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா இதை தடுத்துக்கலாம். நாம நார்மலா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து எல்டிஎல் மாத்திரமே பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட் என்ன, எல்டிஎல்ல வந்து அப்போ லைப்போ புரோட்டீனை தனியா பிரிச்சு பார்க்கணும். அப்பதான் அப்போ புரோட்டீன் லெவல், வெயிட் லெவல் வந்து கண்டிப்பா தெரியும். இந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் நம்ம எல்லாருமே அதாவது ரிஸ்க் உள்ளவங்க அதை பார்க்கணும். இது நம்ம எப்படி தடுக்கலாம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், பாடி மாஸ் கரெக்டா பண்ணிக்கணும், ரெகுலரா எக்ஸசைஸ் 30-40 மினிட் எக்ஸசைஸ் பண்ணணும், ஆயில்லாம் குறைச்சிக்கணும், ஜங்க் ஃபுட்டை குறைச்சிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும், நல்லா தூங்கணும், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாம் நிறுத்திக்கணும். எல்லாத்துக்கும் மேல வந்து ஹெல்த்தியா லைஃப் வாழணும்னா, நம்ம வந்து ஹெல்த்தியா வாழணும்னா, சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம குறைச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லாவே ஹாப்பியா வாழலாம். இந்த எல்டிஎல் கொழுப்பு அப்படின்னு நினைச்சு நம்ம இனிமேல் பயப்படுறது வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த ரீசன்ட் சர்வே வந்து நமக்கு வந்து சொல்லுது.